கண்ணெதிரே தோன்றினாள். கான்ஸ்டபிள், இது மத்த கேஸ் மாதிரி சிவில் கேஸ் கிடையாது, கொலை கேஸ். அதனால இவங்கள மெயின் செல்லுக்கு கொண்டு வர சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இவங்களை கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வேலையை நீங்க பாருங்க. ஓகே சார். இங்க பாருங்க, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நம்ம ஜீப்ல ஏத்துங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த பொண்ணை இங்க இருந்து அந்த மெயின் செல்லுக்கு கொண்டு போறப்ப மீடியா பிரஸ்ன்னு யார் வந்து இத பத்தி கேட்டாலும் எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே சார். கூட்டிட்டு போங்க. அவளோட ஆபீசருக்கும் இருந்த தகாத உறவு சீதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இத சீதா தட்டி கேட்டதுனால சீதாவை போட்டு தள்ளிட்டாங்க அப்புச்சி. ஏண்டி ஒழுக்கம் கெட்டவள, எவன் கூடவோ போயிட்டு என் பேரனுக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம நீ பண்ண அசிங்கத்தை தட்டி கேட்ட என்னோட மக சீதாவை துடிக்க துடிக்க கொன்னுட்டியேடி சதிகாரி. இந்த இடத்துலயே இப்பவே உன்னை கொலை பண்ணிட்டு நான் அப்படியே சரணடைய போறேன். ஒரு ஈ எறும்பு புள்ள பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்காத என் பொண்ண போய் கொலை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பகட்டான வாழ்க்கைக்கு உனக்கு இன்னொருத்தன் தான் வேணும்னா என் பேரனையும் என் மகளையும் விட்டுட்டு போயிருக்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு என் குலசாமிய நான் பெத்த பொண்ண கொன்னுட்டு இப்படி என் குடும்பத்தையே ஒரு தெரியாம அழிச்சிட்டியேடி, நிம்மதி இல்லாம பண்ணிட்டியேடி. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டி. உன்னை கொண்டாதாண்டி தீரும். ஏமா, இந்த பொண்ணுக்கு முதல்ல தண்ணி எடுத்து கொடுமா. யார் சார் நீங்க? ஆள் வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரல? என்ன தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க? வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே உங்களை தூக்கி உள்ள வச்சிருவேன். ஏதோ வயசுல பெரிய மனுஷன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை சும்மா விடுறேன். எதுக்காக அந்த பொண்ணு கழுத்தை நெரிச்சிங்க? ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா அந்த பொண்ணு குடும்பத்துக்கு யார் சார் பதில் சொல்றது? எங்க தலைதான் உருளும். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா என்னோட வலி என்னன்னு தெரியும். பாதிக்கப்பட்டதுன்னா சொக்க தங்க சார் என் பொண்ணு, அவளை போய் கொல்றதுக்கு இவளுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு? பெத்த மனசு அப்படியே பதறி துடிக்குது. என் கையாலேயே இவளை கழுத்தறுத்து போடுறேன். என்ன தூக்கி ஜெயில வைங்க, இல்லன்னா இவ செத்ததுக்கு அப்புறமா என்ன கொன்னு போட்டுருங்க. பெரியவரே, உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. பொண்ணை பறி கொடுத்ததுனால கண்டிப்பா அந்த வலி இருக்கதான் செய்யும். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் சட்டம் இருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் உங்க கோவத்தை சட்டப்படி வெளிப்படுத்துங்க. கோவமா அடாவடியா இப்ப நீங்க பண்ற காரியத்தை
நிதானமா கோர்ட்ல சட்டப்படி செய்யுங்க. அதை விட்டுட்டு இப்படி நீங்க இங்க வந்து பண்றது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப மன உளைச்சலை கொடுக்கும். சார், நீங்க 1000 நியாயம் சொன்னாலும் சமாதானம் சொன்னாலும் என் புத்திக்கு உரைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மகளை கொன்னவையவ இவளை நான் கொன்னே ஆகணும். பெரிய மனுஷனாச்சே, பக்குவமா சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசி வேலைக்காவாது. யோ கான்ஸ்டபிள், முதல்ல இந்த பெரியவரை தூக்கி உள்ள வைங்க. நான் போயிட்டு வந்து விசாரிக்கிறேன். கூட்டு போங்க. சார் 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 வேணாம் சார், அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் இறந்து போன சீதாவுடைய ஹஸ்பண்ட் சார். இவர் என்னோட மாமனார் சார். ரொம்ப நாளா அப்பாவும் பொண்ணும் பேசிக்காம இருந்தாங்க. இப்ப சமாதானமா போயிடலான்ட்டு வந்தபோது பொண்ணு இறந்து போன விஷயத்தை கேட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டா சார். அதுக்காக இவர் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொல்லல சார். அவர் பொண்ணு இறந்த துக்கத்துல ஒரு கோவத்திலையும் ஆத்திரத்திலையும் இப்படி பண்ணிட்டார் சார். சார், இவ்வளவு நீங்க கூட்டிட்டு போங்க சார். நாங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறோம். ஒரு நடத்த கட்டவளை என் மருமகன்னு சொல்லிக்கிறதுக்கே என் நாக்கு கூசுது சார். உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சாகணும். தப்பு பண்ண இந்த கொலைகாரி தண்டனை அனுபவிச்சுதான் சார் ஆகணும். அப்பச்சி, எங்க குடும்பத்துக்கே இருக்கிற ஒரே ஆறுதலும் என் பையன் அருணுக்கு தாத்தான்னு சொல்லிக்கிற இருக்கிற ஒரே ஒரு உறவு நீங்க தாங்க. நீங்க இவளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவீங்க. இவளை பழி வாங்கிட்டோங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஆனா அருணோடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இவளை கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி தண்டனை கொடுத்துருவாங்க அப்பச்சி. நம்ம போல அப்பச்சி, வாங்க. சார், இந்த கொலைகாரிக்கு பாவம் பார்த்து சும்மா விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா இவ என் மொத்த குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கிடுவா. அதனால இவளை விட்டுறாதீங்க சார். ஏதாவது பண்ணி நாங்க அனுபவிக்கிற வலிய இவளுக்கு கொடுங்க சார். நீங்க நல்லா இருப்பீங்க சார், நல்லா இருப்பீங்க. இங்க பாருடி, என் புள்ளைய தோள் மேலையும் மார்பு மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த அந்த பாசத்து மேல சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்ட. நீ விளங்க மாட்ட. நீ நாசமா போயிருவ. வாங்க பிச்சு, போலாம் வாங்க. இவள வாங்க பிச்சு. ஏமா, வண்டியில ஏத்துமா, ஏத்துமா. அத்தை, ஒரு வழியா நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நாம எதுவுமே பேசாம யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாம நம்ம பண்ற வேலையில மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் அனிதா. அதனாலதான் இப்ப நான் உடனே அந்த லாயர் மேனகாவை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ஹாய் மேடம். வாங்க வாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஆயுஸ் 100 தான். இப்பதான் நானும் அனிதாவும் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க உட்காருங்க. வா அனிதா, உட்காருங்க. அப்புறம் மேடம், நான் உங்ககிட்ட சில பேப்பர்ஸ்லாம் கேட்டிருந்தேனே, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி இந்த ஃபைல்ல வச்சிருக்கேன், பாருங்க. இந்த பேப்பர்ஸ் போதும் மேடம், ரொம்ப ஈஸியா டைவர்ஸ் வாங்குறதுக்கு. இனி உசுரை கொடுத்து கோர்ட்ல அந்த ஜட்ஜு முன்னாடி நாம ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் என்ன, கோர்ட்ல அடுத்த வேலையை நீங்க பாருங்க, வீட்ல நடக்கிறத நாங்க பாத்துக்கிறோம். மேடம், சக்திக்கு மனநிலை சரியில்லைன்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய போட்டோஸ், வீடியோ, ஆடியோன்னு நிறைய இருந்தாலும் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கின சர்டிபிகேட் மட்டும்தான் முக்கியமான எவிடன்ஸா மாறும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த சர்டிபிகேட்டை கொடுங்க, அது ஒண்ணு போதும். இப்போ அந்த சர்டிபிகேட் கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சிவா, சக்தி இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் மட்டும் கோர்ட்டுக்கு வந்தா போதுமா? அது என்ன யாராவது ஒரு ஆளு?
அந்த சர்டிபிகேட் மட்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா சிவா சக்தி 2 பேருமே கோர்ட்ல ஆஜராகணும்னு அவசியமே இல்ல. அடுத்த வாரமே சக்தி சிவாக்கு உடனடியா டிவோர்ஸ் கிடைச்சிரும். அப்புறம் என்ன, நீங்களும் அனிதாவும் ஸ்வீட் எடுத்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் மாத்தி ஊட்டி கொண்டாட வேண்டியது தானே? ஆமா அத்தை, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சந்தோஷங்க. அட்வொகேட் சொன்ன இந்த குட் நியூஸ் எல்லாத்தையும் நான் சந்தோஷ் கிட்ட ஷேர் பண்ண போறேன். அவனை ஒரு முக்கியமான இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நாம இப்ப 2 பேரும் உடனடியா அங்கதான் கிளம்பி போறோம். மேனகா, நீங்க கேட்ட அந்த சர்டிபிகேட் விஷயமா தான் நாங்க இப்போ ஒருத்தவங்கள பார்க்க போறோம். நான் அங்க போயிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, நான் வரேன். சக்தி, நீ இன்னும் சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல பாட்டி. அம்மா, வயசுல சின்னவளா இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான். அதனாலதான் உங்க அம்மா உன் தைரியத்துக்கு ஏத்த மாதிரி சக்தின்னு பேர் வச்சிருக்காங்க. முதல்ல வந்து சாப்பிடு. இந்த வாழ்க்கையில போராடுறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு வேணாமா? அதுக்காகவாவது சாப்பிடணும் இல்ல? சாப்பிடு சக்தி. உண்மையிலேயே எனக்கு பசிக்கல பாட்டி. சாப்பிடுறதுக்கும் பிடிக்கல. எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா பாட்டி? சொல்லு தாயி, என்னால முடிஞ்ச உதவி எதுவா இருந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது செய்றேன். நீங்க எனக்கு செய்யணுங்கிற உதவியே என்ன உங்க கையாலேயே கொன்னுருங்க பாட்டி. சக்தி, என்ன பேசுற நீ? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் சாகத்தான் போறோம். யாரும் இங்க நிரந்தரமா இருக்க போறதே இல்ல. சக்தி, நீ ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ. இது ஒண்ணும் கோர்ட்டு கிடையாது. நமக்காக யாரும் வாதாடி இங்கிருந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. நாம தான் அதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். இத பாருமா, நாம எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா அது பாசமா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, ஏமாற்றம் பெருசா இருக்கும், வேதனையும் பெருசா தான் இருக்கும். சக்தி, நமக்கு இதுதான் வாழ்க்கைன்னு நாமளே நினைச்சிட்டோம்னா எந்த ஏமாற்றமும் இருக்காது, எந்த வேதனையும் இருக்காதுமா. அதனாலதான் எது கிடைக்குதோ அதை ஏத்துக்கிட்டு நாம சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில வேதனை எல்லாம் கடந்து போயிடும். அதனால எதை பத்தியும் யோசிக்காதம்மா. பாட்டி, நான் உன்னை கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசுறத பாக்குறப்ப எனக்கு என் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கலாமா? அதுக்கு என்ன சக்தி, உன் மனசுல இருக்கிற கஷ்டம் தீர்ற வரைக்கும் என் மடியில படுத்துக்கோ. யாரும் இல்லாத எனக்கும் அது ஒரு கொடுப்பனையா இருக்கும். வா.
அம்மா சீதா, உன்னை தவிர வேற எதை இழந்திருந்தாலும் அதை நான் மறுபடியும் மீட்டெடுத்துருவேன். ஆனா என்ன பெத்த ஆத்தா உன்னை நான் தொலைச்சிட்டு இப்படி உக்காந்து புலம்பிட்டு இருக்கனே. அம்மாடி சீதா, மகளே, என் தங்கமே, இது உன்னோட கையெழுத்து தானடா. முத்து முத்தா எழுதின கைக்கு முத்தம் கொடுத்து உன்னை தோள்ல தூக்கி நடந்தனே. இந்த அப்பா பேசுறது உன் காதுல விழுதாடா? என் செல்ல மகளே சக்தி, என்ன மன்னிச்சிருடா. இந்த உலகத்துல நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை வேற யாரு மேலேயும் வைக்க கூடாதுன்னு ரொம்ப வைராகியமா இருந்தேன்டா. ஆனா அது எல்லாமே திவ்யா இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் தான். இப்ப எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு பேரு சக்தி, இன்னொரு பொண்ணு பேரு திவ்யா. இந்த வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி புதுசா வந்திருக்கால, அவதான் சீதாவை போட்டு தள்ளிட்டு அப்புச்சு. இந்த உலகத்துல என்ன மாதிரி கொடுத்து வச்சவ வேற யாருமே கிடையாது. மருமக எனக்கு மகளாவும் மக எனக்கு பெத்த தாயாவும் அனுபவிக்கிற கொடுப்பனை இந்த உலகத்துல என் ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டே, நீ விளங்க மாட்டே, நீ நாசமா போயிருவ. பெரிய பணக்கார வீட்டுல வளர்ந்த பொண்ணா திவ்யா இருந்தாலும் என் மேல திவ்யா உயிரையே வச்சிருக்கா. திவ்யா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நான் இறந்து போயிட்டா இந்த குடும்பம் என்ன ஆகும்னு நான் அடிக்கடி யோசிச்சிருக்கேன். ஆனா திவ்யா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கவலையே போயிருச்சு. ஏன்னா நான் இல்லைன்னா கூட திவ்யா அருணையும் சக்தியையும் அவரையும் நல்லா அக்கறையா பொறுப்பா பாத்துக்குவார். இப்ப வரைக்கும் எந்த முகசுளிப்பும் இல்லாம என்ன அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே திவ்யா எனக்கு இன்னொரு மகள். திவ்யா என் மருமகள் இல்லை, மகள் என நான் பெருமையா கூறுவேன். திவ்யா என்றும் பிரியமுடன் உன் அத்தை சீதா. அம்மா வணக்கம்மா, பத்திரிக்கை வீட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காம வந்துருங்க. விருந்தெல்லாம் தரப்படலாம் பண்ணிடலாம். ஐயா வணக்கம்யா, நீ வந்துருங்க, மறந்துடாதீங்க. டேய் சந்தோஷ், இந்த உலகத்துல பணத்துக்கு மயங்காத மனுஷங்க எவனுமே கிடையாது. பணம்னா பணம் கூட எந்திரிச்சு நிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம். இவங்க மூஞ்சிய பார்த்தா பெரிய நேர்மையான யோகியக்காரங்க மாதிரி தெரிவாங்க. அதனால நீ முதல்ல அவனுங்க கிட்ட பேசி பேசி நம்ம வழிக்கு கொண்டு வர பாரு. ஓகே மம்மி, நீங்க ஃப்ரீயா விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்தை, நம்ம போட்ட கால்குலேஷன் கரெக்டா இருக்குமா? இல்ல மனசு மாறி ஒருவேளை சக்தியை முடிக்கலனா? நீ ஒண்ணு கவலைப்படாத அனிதா. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா
சக்திய முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்கள நாம முடிச்சிடலாம். இந்த தொழிலை நேர்த்தியா செய்யறதுக்கு இவனுங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான பேருங்க வெளியில இருக்கானுங்க. இந்த ஃப்ளைட்ல போகும்போது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நாம டிக்கெட் புக் பண்ணா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதுவே ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணனு வையேன், ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி தான் இவனுங்களும். நமக்கு அந்த சக்தியோட கதைய ரொம்ப சீக்கிரமாவே இங்க இருக்கிறப்பவே முடிச்சிடணும். அதனாலதான் இவங்களை தேடி வந்திருக்கோம். உண்மையிலேயே நீங்க சொல்றதும் ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான் அத்தை. ஆமா, எதுக்காக நீங்க 2 பேரும் இத்தனை தடவை எனக்கு போன் போட்டு கூப்பிட்டீங்க? போன்ல என்ன மேட்டர்னு கேட்டேன். அதெல்லாம் போன்ல பேச முடியாது, நேர்ல வா பேசிக்கலாம்னு சொன்னீங்க. எதுக்காக இவ்வளவு அவசரமா என்ன இப்போ வர சொன்னீங்க சொல்லுங்க. அண்ணே, காரணமே இல்லாம இவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னா முதல்ல என்ன விஷயம்னு கேளு. அதுக்கப்புறம் கெத்தா டிமாண்ட் பண்ணி நாம பணத்தை வாங்கலாம். சார், முதல்ல பணத்தை உள்ள வைங்க சார். நீங்க இவ்வளவு பணத்தை எடுத்து என் கையில கொடுக்குறீங்கன்னா ஏதோ பெரிய சம்பவமா தான் இருக்கும் போல. அது முதல்ல என்னங்கிறத என்கிட்ட டீட்டெயிலா சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபீஸ் என்னங்கிறத நான் சொல்றேன். சக்தின்னு ஒருத்தி அட்மிட் ஆயிருக்கால? ஆமா. அவ ஒன்றும் பைத்தியம்லாம் கிடையாது.